பிக் பாஸ் சீசன் 9 இந்த வாரத்தோட இந்த பிக் பாஸ் சீசனை மூட போறாங்க. ஏன் மூட போறாங்க? நிறைய ரூல் பிரேக் பண்றாங்க. பிக் பாஸே தலையிட்டு நிறைய ரூல் பிரேக் பண்றீங்க, கேப்டன் பதவியை புடுங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய 18+ கண்டென்ட்டா கொடுக்குறாங்க. இதை எப்படி வீட்டில் தொலைக்காட்சிகளில் பொதுமக்களும் குழந்தைகளும் பார்ப்பாங்க அப்படின்னு இந்த பிக் பாஸ் 9 மேல் நிறைய குற்றச்சாட்டுகள். அது மட்டும் இல்லாமல் 2 நாட்களாக என்ன நடக்குது பிக் பாஸ் வீட்டில்? 10 நாள் ஆச்சு, ஏன் யாரும் ஒழுங்காக கேம் ஆட மாட்டுறாங்க? நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். உண்மையாகவே மூட போகிறாங்களா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ்க்கு, டெய்லி அப்டேட்ஸ்க்கு, முக்கியமாக பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். இந்த பிக் பாஸ் சீசன் 9 இந்த வருஷம் 10 நாள் தாங்க ஆகிருக்கு. ஆனால் இந்த 10 நாளுக்குள்ள வீட்டை மூட போகிறாங்க. இந்த பிக் பாஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் ஷோ ஆயிடுச்சு. இந்த பிக் பாஸ் ஷோ வந்து கண்டென்ட்டே கிடையாது, போட்டியாளர்கள் எல்லாமே டேக் இட் ஃபார் கிரண்டா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள். நீங்கள் மீறப்பட்ட ரூல்ஸுகள் 1-2 இல்லை, அது லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்கேன்னு பிக் பாஸே குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அப்படி என்ன தான் பண்ணுறாங்க அவங்க? ஏன் இந்த பிக் பாஸ் வீட்டை மூடணும்? முதல் பாயிண்ட் நான் வரேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 18+ கண்டென்ட் நீங்கள் பேசுறது மட்டும் கிடையாது. இப்போ பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 8 சீசனில் இது பண்ணவே இல்லையா? அஃப்கோர்ஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணாங்களான்னு கேட்டால் அது கொஷின் மார்க் தான். என்னன்னா, ஒரு 18 மெம்பர்ஸ் உள்ளே இருக்காங்க, கேமரா சுற்றி இருக்கு, ஒரு 1 or 2 days வந்து கான்ஷியஸாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் தன்னையே மறந்து நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் பிக் பாஸோட சைக்காலஜி, அப்படி தான் நடத்துவாங்க. ஆனால் அதே மாதிரி நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது மியூட் பண்ணுவாங்க. பட் அது கொஞ்ச நாள் போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது காணாமல் போயிடும். ஆனால் இங்கே கான்ஷியஸாக ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க, கான்ஷியஸாக பார்க்க முடியுது. இது எப்படி நம்ம டீட்டெயில்டாக பேச முடியும்? ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் தேர்வுலேருந்து நம்ம குறை சொல்லிக்கிட்டே வரும். தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான போட்டியாளர்களை தேர்வு பண்ணலை. இந்த போட்டியாளர்கள்லாம் தகுதி இருக்கா அப்படின்னு இன்னொரு கேள்விகள் இருந்தாலும் சரி, உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் கேம் பிளான் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நோ, நாங்கள் வெளியே எப்படி இருந்தோமோ அப்படி தான் உள்ளே இருப்போம். வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது. விஜய் சேதுபதி போன வீக்கெண்ட் எபிசோட்ல திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது திருக்குறளுக்கும் இந்த பிக் பாஸ்க்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்க தோணுச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு அவங்க இந்த ஷோவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா ஆரோரா சிங்களர், இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரபலம் அடைஞ்ச பெயர். வெளியில் வேற ஒரு பேர் வச்சு கூப்பிட்றாங்க, நம்ம சொல்ல தேவையில்ல. அப்படி இருக்கும் பொழுது அவங்க நிறைய ரூல் பிரேக் பண்ணுறதை பார்க்க முடியுது. முக்கியமாக மைக் போட்டிருந்தாலுமே அந்த மைக் போட்டிருக்குது, கான்ஷியஸ் இருக்குது, மக்களுக்கு கேட்கும், கேமரா இருக்குது, அப்படிங்கிற எல்லா கான்ஷியஸும் இருக்கு. அப்படி இருந்துமே அவங்க துஷார் கூட பண்ணுற ஒரு சில விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியல. இது எப்படி இந்த 24/7 டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க? எப்படி இதை வந்து ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க? அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்ப தோணுது. ஒருவேளை இவங்களுடைய கேம் பிளான், இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுதானா அப்படின்னு தோணுது. முக்கியமாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் டெலிவிஷன் அண்ட் ஜியோ ப்ளஸ் ஹாட்ஸ்டார் இதெல்லாத்தையும் கேட்க தோணுது. ஏன்னா அவங்க வாலண்டரியாக ஒருத்தவங்கள வற்புறுத்துற மாதிரி நமக்கு தோணுது. இதே மாதிரி தான் சீசன் 7 ஒருத்தவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க, லைக் நேம் கார்டு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். அவர் மேலே தப்பே இல்லை, நம்ம நிறைய பேசிட்டோம், அது உண்மையும் கூட. பட் இந்த இடத்துல ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம கேள்வி எழும்புது. ஏன்னா ஒருத்தவங்களோட விருப்பம் இல்லாமல் ஒருத்தவங்க கம்பல் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் இதை டைரெக்டாக அட்ரஸ் பண்ணியிருக்காரு லிவிங் ஏரியாவில் வச்சு. மற்றவங்க காதில் விழுற மாதிரி பேசுங்க, மக்கள் உங்களை பார்க்குறாங்க, உங்களுடைய மைக்கில் இந்த விஷயம், நீங்கள் பேசுகிற விஷயம் நீங்கள் மைக்கில் கேட்கணும். அப்படி கேட்டால் தான் நீங்கள் என்ன பேசுன்னு எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு புரியும். அப்படிலாம் இருக்கும் பொழுது கோட் வேர்டு வச்சு பேசுறது, சைலண்ட்டாக அப்படின்னா லிப் ரீடிங் மட்டும் பண்ணுறது, லிப்பில் மட்டும் அந்த வாய்ஸ் சவுண்டே வர ஆனால் பேசுறது, ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே கூப்பிட்றது, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லை மீறி போகுது இந்த ஷோ. இது அவுட் அண்ட் ஆஃப் இந்த ஷோ பார்த்தீங்கன்னா எல்லை மீறி போயிட்டு இருக்கு. நாட் ஒன்லி ஆரோரா சிங்களர் அண்ட் துஷார், சேம் அஸ் வெல் அஸ் FJ அண்ட் ஆதிரை, இவங்க 2 பேர்த்தோடைய காம்பினேஷனுமே அப்படி தான் இருக்குது. லவ் கண்டென்ட் கொடுங்க, தப்பே கிடையாது. லவ் பார்க்குற மாதிரி இருந்தால் சூப்பர், லவ் ரசிக்கிற மாதிரி இருந்தால் சூப்பர். இதுக்கு முன்னாடி சீசன்களில் நிறைய லவ் நம்ம பார்த்து ரசின்னு இருக்கும். அவங்க வெளியே போய் கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா, இல்லை அவங்க வந்து உள்ளே அந்தெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் உள்ளே இருந்த வரைக்கும் அந்த லவ் எப்படி டீசெண்டாக பண்ணணும். ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கணும்னா லவ் மட்டும் தான் இருக்கணும், லஸ்ட் இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் இங்கே எல்லாம் மீறி இவங்க பண்ணுற விஷயம் எல்லாமே இது ஒரு முழுக்க ஒரு 18+ ஒரு ஒன்றா தான் இருக்குது. முக்கியமாக ஒரு ஆபாச படம் பார்க்குற மாதிரி தோணியில் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால், பச்சையாக சொல்லப்போனால் அதான் உண்மை. ஓகே, பிக் பாஸ் ஏன் இந்த ரூல் பிரேக்கிங் டிசிப்ளினே இல்லைன்னு ஏன் சொன்னாருன்னா,
அதுக்கும் என்ன காரணம்னா டிசிப்ளினே இல்ல. இங்க இருக்கிற 18 பேருக்குமே டிசிப்ளினே கிடையாது. 1-2 பேர்லாம் கிடையாதுங்க. 18 பேருக்கு டிசிப்ளினே கிடையாது. ஒருத்தவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா உடனே பதறி அடிச்சுட்டு போயிட்டு யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மத்தவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, உன்னதான் கூப்பிடுறாங்க, சீக்கிரம் போ சீக்கிரம் போ அப்படின்னு. ஆனா இந்த வீட்டுல மட்டும்தான் ஒருத்தவங்க அட்ரஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா ஆதிரைன்னு நினைக்கிறேன், ஆதிரையே கூப்பிடுறாங்க. ஆனா ஆதிரை காதுல விழுந்துச்சா விழுலையான்னு தெரியல, மத்தவங்க காதுல விழுந்துச்சு. ஆனா அவங்க ஆதிரையை வந்து இன்சிஸ்டும் பண்ணல. அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாவே எடுத்துக்கல. அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா இருக்காங்க. இந்த சீசன்ல 10 நாள்ல மட்டும் 1000 டைமுக்கு மேல பிக் பாஸ் மைக்க ஒழுங்கா மாட்டுங்க, எல்லாரும் மைக்க போடுங்க அப்படின்னு இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் பேரை சொல்லி மைக்க மாட்டுங்க மைக்க ஒழுங்கா மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரூல் பிரேக்கிங், பிக் பாஸ் சொல்ற ரூல்ஸே பிரேக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன் ஹவுஸோட ரூல்ஸையும் பிரேக் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது அப்படிங்கிற தோணியில, அப்படிங்கிற ரேஞ்சில். அப்போ இது எல்லாருமே காரணம். பிக் பாஸ் சொல்றாரு இது இன்டிசிப்ளின் ஹவுஸ். ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இந்த சீசன் வந்து இப்படி இருக்கு, இந்த சீசன் அப்படி இருக்கு அப்படின்னா இந்த சீசன் வந்து இன்டிசிப்ளினா இருக்கு அப்படின்னு இன்டெரக்டா சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி 18+ டாக்கு, 18+ விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் டிசிப்ளின் இல்லாத விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இதில் வருது. அப்போது நம்ம ஒரு ஷோக்குள்ளே வந்திருக்கோம், நம்மளோட பேரை மாற்றிக்கணும், நம்மளோட டேலண்ட்டை காமிக்கணும், நம்ம யாருன்னு இந்த சமூகத்துக்கு நிரூபிக்கணும், நம்ம ஒரு மீடியா வெளிச்சத்தில் நம்ம ஒரு பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தவங்க யாருமே இங்கே தெரில. அந்த ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணுறாங்க, டேக் இட் ஃபார் கிராண்டட் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும் அவசியம் கிடையாது, நான் தப்பே பண்ணலாம், ஆமாம் போ பண்ணுறேன் போ. கேப்டன் பதவி பறிப்பு துஷார். இனிமேல் அடுத்த வார கேப்டன்ஷிப் பதவியில் உங்களால் விளையாடவே முடியாது. என்ன காரணம்னா ஒரு கேப்டனா எப்படி இருக்கணும், நீ மைக்க மாட்டல அப்படின்னா உனக்கு ஆப்போசிட்ல இருக்க மைக்க மாட்டலன்னா அவனை ரிக்வஸ்ட் பண்ணியோ இல்லை அவங்ககிட்ட இன்சிஸ்ட் பண்ணியோ அவனை மைக்க மாற்ற சொல்லணும். யாராவது அவங்க பிரேக் பண்றாங்கன்னா ரூல் பிரேக் பண்ணாதீங்க, இல்லை இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணணும். தூங்குறாங்க, நாய் குலைக்குது அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு தூங்காத, நீ தான் நாய் குலைக்குதுன்னு அவனை தூங்க விடாம பண்ணணும். ஆனா எல்லாமே இவரு கண்ணு முன்னாடி நடக்குது. அஃப்கோர்ஸ் இவரும் அதை பண்றாரு. இவரே எல்லாத்தையும் பண்ணும் பொழுது ஒரு கேப்டன் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ரோல்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு கொஞ்சம் கூட அவேர் இல்லாத பர்சன். அதுக்காக வந்து விஜய் பார்வதி சொல்றதெல்லாம் சரி நம்ம சொல்ல முடியாது. விஜய் பார்வதி ஜோன் வேற, விஜய் பார்வதி ஆட்டிடியூட் வேற. மார்க்கிங் பண்றதெல்லாம் கண்டென்ட் கிடையாது. விஜய் பார்வதி பண்றது லிட்டரா எல்லாத்தையும் மார்க் பண்றாங்க. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது. அதனால அவங்க பண்றதெல்லாம் கண்டென்ட்டே கிடையாது. ஆனா துஷார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கேப்டனா இருக்கும் அப்படின்னா கேப்டன் 18 பேத்துக்கும் நீங்க தான் கேப்டன். அது வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸாக இருந்தாலுமே சரி, பிக் பாஸ் ஹவுஸாக இருந்தாலுமே சரி, நீங்க தான் கேப்டன். அப்போ ஒரு சில டிசிஷன் நீங்க தனியா எடுக்கணும். நீங்க தனியா எடுக்கிறது முக்கியமா விஷயம் கிடையாது. ஆனா நீங்க வந்து டிஸ்கஸே பண்ண மாட்டீங்க, டிசிஷன் எடுக்க மாட்டீங்களே, அப்புறம் என்ன? நீங்க வந்து உங்களை ஒருத்தவங்க வந்து ஓகே, நீங்க வந்து உங்களை ஆரோரா வந்து உங்களை கம்பல் பண்றாங்க, உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்கன்னா ஹார்ஷா பேசுங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது பிடிக்கலன்னு சொல்லுங்க. அதுக்கே ரொம்ப தயக்கப்படுறீங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா வந்து மாறுது. இதே மாதிரி ஆரோரா துஷாரா பண்ண மாதிரி வேற யாராவது ஒரு பையன் அந்த வீட்டுல ஒரு பொண்ணை பண்ணியிருந்தா இந்த இஷ்யூ எந்த அளவுக்கு சீரியஸா பேசப்பட்டிருக்கும், எந்த அளவுக்கு வேற ஒரு லெவலுக்கு இதை எடுத்துட்டு போய் இதுக்கு வந்து வேற ஒரு பேரே கொடுத்துருப்பாங்க அந்த பையனுக்கு. நான் இந்த பேரை சொல்ல விரும்பல அந்த பொண்ணுக்கு நான். பட் ஆனா இது வேற யாரோ ஒரு பையன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இஷ்யூ எந்த மாதிரி நடந்திருக்கும். அப்போ இங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த சமூகத்துல வந்து ஆண் பெண் சமம் பேசுறோம் அப்படின்னா அதே மாதிரி இஷ்யூஸ்லயும் ஆண் பெண் சமமா இருக்கணும். அப்ப இந்த இடத்த வந்து நீங்க சீரியஸா நோட் பண்ணி ஆகணும். ஆரோராவுக்கு சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஒரு எல்லோ கார்டோ அட்லீஸ்ட் நீ வார்னிங் பண்ணணும். நீங்க வீக்கெண்ட் எபிசோட்ல நீங்க வார்ன் பண்ணணும். போன வீக்கெண்ட் எபிசோட்ல நீங்க வார்ன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்றாரு, கூப்பிட்ட உடனே பிக் பாஸ் லிவிங் ஏரியா கூப்பிட்ட உடனே யாருமே வரலங்க. ஒரு 4-5 பேர் தான் வந்திருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப அசால்ட். இந்த எஃப்ஜே எல்லாம் தூங்குறாரு, ஆனா எழுந்து வரவே இல்லை பிக் பாஸ் கூப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட. அப்போ என்ன பிக் பாஸ் என்ன கூப்பிடுறது, நம்ம என்ன எழுந்து போறது அப்படிங்கிற ஒரு தோரணையில தான் எல்லாமே இருக்காங்க. இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு விஷயம் ஒரு பொறுப்பு இல்லாம இருந்தீங்க அப்படின்னா என்னங்க பண்ண முடியும்? முக்கியமா இந்த சீசன் ஆரம்பிச்சு 10 நாள் ஆகுதுங்க. எப்பவுமே வந்து ஒரு செகண்ட் வீக்ல நமக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் வந்துடும், இவங்க தான் டைட்டில் வின்னரா ஆகலாம் அப்படின்னு ஒரு 4-5 பேர் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல வந்துடும். ஆனா இந்த சீசன்ல ஒருத்தவங்க கூட அந்த டைட்டில் வின்னுக்கு தகுதி இல்லாத நபரா தான் இருக்காங்க. ஒருத்தவங்க கூட மேபி சீசன் 7ல எப்படி வைல்ட் கார்டுல இருந்து உள்ள வந்து ஒரு டைட்டில் வின் அடிச்சாங்களோ அது மாதிரி தான் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த சீரியஸ்னஸே புரியல, அந்த கேமே விளையாடல யாரும், அவங்க டேலண்ட்டை யாருமே வெளிப்படுத்த மாட்டாங்க.
இன்கவுஸ் விக்கிற மாதிரி ஆள்லாம் வெளியில் டேலண்டான பர்சன் சொல்றாருன்னு உள்ள வந்து அது பெருசா வந்து அவரு பண்ண மாட்டாரு, வெளியே காமிக்க மாட்டாரு. அங்க கானா பாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலுமே அது பெருசா என்டர்டைன்மெண்ட் பண்ணல. முக்கியமா ஒரு ஃபன் இருக்கணுங்க, ஒரு ஃபன் இருக்கணும், கண்டிப்பா ஒரு ஃபைட் இருக்கணும், ஒரு டிராமா இருக்கணும், ஒரு லவ் இருக்கணும், ஒரு ஆக்ஷன் எதுவுமே இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த லோ பட்ஜெட் படம் மாதிரி தான் இருக்கு. லோ பட்ஜெட் படம் டக்குன்னு ஞாபகம் வருது. இந்த சீசன் 9 ஒரு லோ பட்ஜெட் நினைக்கிறேன் நான். டெக்னிக்கலா ஒன்றும் கிடையாது, குவாலிட்டி ஒன்றும் கிடையாது, நிறைய மைக் இஷ்யூஸ் இருக்கு. ஈவன் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி பேசும்போதுமே நிறைய மைக் இஷ்யூஸ் வருது, ஆடியோ சரியா கேட்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் சுத்தி இந்த பிக் பாஸ் சீசன் 9ல. என்ன கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்டோட ஷோ முடிச்சு ஊற்றி மூடிடுங்க. தயவு செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க. இதான் உங்களுக்கு நல்லது, பார்க்குற மக்களுக்கு நல்லது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் வீக்கெண்டில் என்ன பண்ணுவாங்க, இல்லை இது எப்படி கொண்டு போக போகிறாங்க. அவர் இன்சிஸ்ட் பண்ணியும் நிறைய பேர் வந்து ரூல் பிரேக் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சுது. இது எங்கே போய் முடிய போகுதோ தெரியல. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த சீசன் கண்டினியூ ஆகலாமா இல்லை ஆக வேணாமா, என்ன கருத்தோ அதை கண்ணியமாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் பிக் பாஸோடைய அப்டேட் டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் அடிக்க வந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலேயும் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நான் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.